students, welcome to our GMDA Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 3 algebra lessonல உள்ள exercise 3.19ல உள்ள first 3 sums நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். First sum பாருங்க, find the order of the product matrix ABF அப்படினு கேட்டிருக்காங்க. அதாவது product of AB வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். Order of the product of AB வந்து கண்டுபிடிக்கணும். AB யோட ஆர்டர் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. சோ அதுல இப்ப இந்த சம்ல பாத்தீங்கன்னா, அதாவது ஆர்டர் ஆஃப் ஏல இருக்கு இல்லையா, ஆர்டர் ஆஃப் ஏல உள்ள காலம்ஸும் ஆர்டர் ஆஃப் பில உள்ள ரோஸும் ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா? சோ இந்த ரெண்டு ஈக்குவலா இருக்கணும். இப்போ இங்க வந்து ஆர்டர் ஆஃப் ஏல உள்ள காலம்னா இதுதான், இதை நம்ம ரோஸ்ன்னு சொல்லுவோம். 3 ரோஸும் 3 காலம் சொல்லுவோம். அதே அப்போ ஆர்டர் ஆஃப் ஏல உள்ள காலம்ஸும் ஆர்டர் ஆஃப் பில உள்ள ரோஸும் ஈக்குவலா இருக்கணும். இப்போ இங்க 3 ஈக்குவலா இருக்கு, இங்கேயும் அதே போல காலமும் இதுல பில உள்ள ரோஸும் ஈக்குவலா இருக்கு, அதே போல இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு, அதே போல இது ரெண்டும், அதே போல இது ரெண்டும். ஓகேவா? சோ அப்ப ஆன்சர் நம்ம எழுதிட வேண்டியதுதான். ஓகேவா? வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, ஆர்டர் ஆஃப் ஏ. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இதுதான். ஆர்டர் ஆஃப் ஏ வந்து 3 into 3, ஆர்டர் ஆஃப் பி வந்து 3 into 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ இதுல வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஆர்டர் ஆஃப் ஏ வந்து 3 into 3னா ஆர்டர் ஆஃப் பி வந்து நமக்கு 3 into 3 இருக்கு இல்லையா? சோ அதுல இதை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணா போதும். இந்த ரெண்டையும் விட்டுட்டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அதே போல இதுலயும் இந்த சப்டிவிஷன்ல அதே போலதான், இதை விட்டுட்டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அதே போல இதுலயும் அப்படிதான், இதுலயும் அப்படிதான், இதுலயும் அப்படிதான். ஓகேவா? இதை மட்டும் நீங்க மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதிட்டீங்கன்னா போதும். அதாவது m into n, so m into n பியோட, இது வந்து ஏயோட ஆர்டர், பியோட ஆர்டர் வந்து n into p ன்னு வச்சுக்கோங்களா. சோ n into p இருந்துச்சுன்னா ஆர்டர் ஆஃப் இது வந்து b, ஆர்டர் ஆஃப் ஏபி வந்து அப்ப என்னவா இருக்கும், m into n into b. அப்போ ஆர்டர் ஆஃப் ஏபி வந்து m into p தான் இருக்கும். ஓகேவா? m into p இருக்கும். சோ இதை வந்து நம்ம விட்டுட்டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதினா போதும். ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, நமக்கு ஆர்டர் ஆஃப் ஏ என்ன கொடுத்திருக்காங்க, 3 into 3 கொடுத்திருக்காங்க. சோ ஆர்டர் ஆஃப் பி வந்து என்ன கொடுத்திருக்காங்க, அதுவும் 3 into 3ன்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இந்த ரெண்டையும் விட்டுறணும், இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன வரும், ஆர்டர் ஆஃப் ஏபி வந்து 3 into 3. இதையும் நம்ம எழுதினா போதும். ஓகேவா? அடுத்த செகண்ட் சப்டிவிஷன், ஆர்டர் ஆஃப் ஏ வந்து என்ன கொடுத்திருக்காங்க, 4 into 3ன்னு கொடுத்திருக்காங்க. ஆர்டர் ஆஃப் பி என்ன கொடுத்திருக்காங்க, 3 into 2 கொடுத்திருக்காங்க. சோ இதுல எழுதணும் 3 into 2. சோ இப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ அதனால அந்த மாதிரி எழுதியிருக்கேன். 4 into 3, இது வந்து ஆர்டர் ஆஃப் பி வந்து 3 into 2. சோ இதுக்கு நேர் இதை எழுதுங்க. அப்ப இந்த ரெண்டையும் சர்க்கிள் பண்ணிட்டீங்கன்னா 4ஐயும் 2ஐயும் எழுதுனீங்க போதும். 4 into 2, ஆர்டர் ஆஃப் ஏபி வந்து 4 into 2. ஓகேவா? அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன், ஆர்டர் ஆஃப் ஏ என்ன கொடுத்திருக்காங்க, 4 into 2 கொடுத்திருக்காங்க. ஆர்டர் ஆஃப் பி என்ன கொடுத்திருக்காங்க, 2 into 2ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப ஆர்டர் ஆஃப் ஏபி என்ன வரும், இது அப்படியே சர்க்கிள் பண்ணி விட்டுருங்க. அதாவது இந்த ரெண்டும் சேமா இருக்கணும். ஓகேவா? ஆர்டர் ஆஃப் ஏல உள்ள காலமும் ஆர்டர் ஆஃப் பில உள்ள ரோவும் ஈக்குவலா இருக்கணும். அதான் கண்டிஷன் பொதுவா. ஓகேவா? சோ ஆர்டர் ஆஃப் ஏல உள்ள ரோஸும் ஆர்டர் ஆஃப் பில உள்ள காலம்ஸும் வந்து ஈக்குவலா இருக்கணும். அதான் நம்மளோட கண்டிஷன். சோ அப்போ ஆர்டர் ஆஃப் ஏபி வந்து நமக்கு அப்ப என்ன வரும் பாருங்க, 4 into 2. ஓகேவா? அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன், ஆர்டர் ஆஃப் ஏ என்ன கொடுத்திருக்காங்க, 4 into 5ன்னு கொடுத்திருக்காங்க. ஆர்டர் ஆஃப் பி என்ன கொடுத்திருக்காங்க, 5 into 1ன்னு கொடுத்திருக்காங்க. சோ 5 into 1. சோ இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கா? அப்போ என்ன வரும், ஆர்டர் ஆஃப் ஏபி என்ன வரும், 4 into 1. அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்தது ஃபிஃப்த் சப்டிவிஷன், ஆர்டர் ஆஃப் ஏ என்ன கொடுத்திருக்காங்க, 1 into 1 கொடுத்திருக்காங்க. சோ 1 into 1. ஆர்டர் ஆஃப் பி என்ன கொடுத்திருக்காங்க, 1 into 3 கொடுத்திருக்காங்க. சோ ஆர்டர் ஆஃப் பி வந்து இப்படி எழுதுறோம், 1 into 3ன்னு எழுதுறோம். சோ இந்த ரெண்டும் சேமா தான் இருக்கு இல்லையா? சோ அப்போ ஆர்டர் ஆஃப் ஏபி அப்ப என்ன வரும், 1 into 3 இருக்கும். இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஓகேவா?
அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க. If A is of order P into Q and B is of order Q into R, what is the order of AB and BA அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏயோட ஆர்டர் கொடுத்துட்டாங்க, P into Qன்னு கொடுத்துட்டாங்க, பியோட ஆர்டரும் கொடுத்துட்டாங்க, Q into Rன்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு AB and Bயோட ஆர்டர் வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ ஏபியோட ஆர்டர் வந்து நம்ம ஈஸியாக எழுதிடலாம் இல்லையா? எப்படி இருக்கணும், நமக்கு ஏயோட காலமும் பியோட ரோஸும் நமக்கு ஈக்குவலா இருக்கணும். இருந்துச்சுன்னா நமக்கு ஆர்டர் ஆஃப் ஏபி வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஏ இஸ் ஆஃப் ஆர்டர் வந்து என்னது, நமக்கு பி இன்டூ கியூ கொடுத்துருக்காங்க. அதே போல பி இஸ் ஆஃப் ஆர்டர் வந்து கியூ இன்டூ ஆர், அதுவும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர்டர் ஆஃப் ஏபி வந்து என்னவா இருக்கும் பாருங்க. இப்போ ஏ இஸ் ஆஃப் ஆர்டர்னா இதனுடைய காலமும் பியோட ரோஸும் நமக்கு ஈக்குவலா தானே இருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு என்னவா தான் இருக்கு, ஈக்குவலா தான் இருக்கு. அதாவது இப்படி வேணாலும் எழுதலாம், பி இன்டூ கியூ, இதை கியூ இன்டூ ஆர் இப்படி எழுதுனீங்கன்னா அந்த ரெண்டும் ஈக்குவல் தான். அப்போ இந்த ஆர்டர் ஆஃப் ஏபி அப்போ என்ன வந்துடும், பி இன்டூ ஆர்னு வந்துடும். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க பிஏ. இப்போ ஆர்டர் ஆஃப் ஏபிக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதே போல பிஏக்கு பாருங்க, பின்னா என்ன வர, பியோட ஆர்டர் என்னது நமக்கு கியூ இன்டூ ஆர். ஓகேவா? அப்புறம் ஏயோட ஆர்டர் என்ன கொடுத்துருக்காங்க, பி இன்டூ கியூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பி இன்டூ கியூன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டும் வந்து சேமா டிஃபரெண்டா இருக்கு பாருங்க. ரெண்டுமே சேம் கிடையாது, டிஃபரெண்டா இருக்கு. ஸோ அப்போ என்ன எழுதிடலாம், ப்ராடக்ட் ஆஃப் பிஏ cannot be defined as the number of columns in B not equal to number of rows in A. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டும் வந்து நாட் ஈக்குவலா இருந்தாதான் நம்மளுக்கு ப்ராடக்ட் ஆஃப் பிஏ வந்து எழுத முடியும். ஸோ இங்க வந்து நாட் ஈக்குவலா இருக்கிறதுனால நமக்கு இதுக்கு வந்து ஆர்டர் பிஏக்கு வந்து ஆர்டர் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ இதான் வந்து ரீசன். இவ்வளவுதான் செகண்ட் சம். அடுத்த தேர்ட் சம் பாருங்க. A has A rows and A plus 3 columns கொடுத்திருக்காங்க. B has B rows and 17 minus B columns கொடுத்திருக்காங்க. And if both products AB and BA வந்து exist ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து ப்ராடக்ட் காண முடியும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அப்படின்னா ஃபைண்ட் A, B வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஏயோட ஏ ரோஸும் காலமும் கொடுத்துருக்காங்க, பியோட ரோஸும் காலம்ஸும் கொடுத்துருக்காங்க. போத் ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸிஸ்ட், ஏபி அண்ட் பிஏ வந்து எக்ஸிஸ்டா, அதாவது ப்ராடக்ட் வந்து காண முடிஞ்சதுன்னா ஏ கமா பியோட வேல்யூ வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம சொல்யூஷன் எழுதிடலாம். ஏ ஹேஸ் வந்து ஏ ரோஸ் அண்ட் ஏ பிளஸ் 3 காலம்ஸ் அது கொடுத்துருக்காங்க. பி ஹேஸ் வந்து பி ரோஸ் அண்ட் 17 மைனஸ் பி காலம்ஸ் அதுவும் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஏபி வந்து எக்ஸிஸ்டா இருந்துச்சுன்னா, ஏபி வந்து ஏபிக்கு ப்ராடக்ட் நம்ம காண முடிஞ்சதுன்னா, இஃப் ஏபி எக்ஸிஸ்டா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து என்ன வரும், ரெண்டும் ஈக்குவலா இருக்கும் இல்லையா? அப்போ அதாவது இந்த ரெண்டுக்கும் வந்து ப்ராடக்ட் காண முடிஞ்சதுன்னா இதை நம்ம எப்படி எழுதலாம், ஏ ஹேஸ் ரோஸ் ஏ வந்து ஏ இன்டூ ஏ பிளஸ் 3, பிக்கு என்னது இருக்கு, பியும் இங்க 17 மைனஸ் பி வரும், இங்க வரும். ஓகேவா? அப்போ இந்த ரெண்டும் நமக்கு ஈக்குவலா தான் இருக்கும். ஏன்னா இங்க ஏபி வந்து எக்ஸிஸ்ட் காண, அதாவது இதுக்கு வந்து ப்ராடக்ட் காண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஆர்டர் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நமக்கு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பா இந்த ரெண்டும் நமக்கு என்னதான் ஈக்குவலா தான் இருக்கும். அப்போ என்ன எழுதிடலாம், ஏ பிளஸ் 3 ஈக்குவல் டு பி. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும், இந்த பி எங்க கொண்டு வாங்க, ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 3 இங்க வரும்போது மைனஸ் 3ன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்களா. அடுத்தது பிஏ. அடுத்தது வந்து பிஏ வந்து எக்ஸிஸ்ட். பிஏ வந்து எக்ஸிஸ்ட்னா பிஏவோட இது என்ன கொடுத்துருக்காங்க, பிக்கு வந்து பி ரோஸும் 17 மைனஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. பி இன்டூ 17 மைனஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ என்னது நமக்கு ஏ ரோஸும் ஏ பிளஸ் 3. ஸோ ஏயும் ஏ பிளஸ் 3யும் கொடுத்துருக்காங்க. அப்போ பிஏக்கும் ப்ராடக்ட் காண முடிஞ்சதுன்னா இந்த ரெண்டும் நமக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ என்ன எழுதிடலாம், 17 மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ. அப்போ இதுல இருந்து என்ன எழுதிடலாம், இந்த பிளஸ் பி அங்க கொண்டு வாங்க. அப்போ ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 17. அதாவது இது நமக்கு இப்படி வரும், 17 இங்க வச்சுட்டு மைனஸ் பியை மட்டும் நான் அங்க கொண்டு வரேன். அப்போ ஏ பிளஸ் பின்னு வரும். அதனால ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 17 இப்படி எழுதியிருக்கேன். ஓகேவா? இதை வந்து நான் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சிருக்கலாமா. அடுத்தது ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் ஈக்குவேஷன் நம்பர் 2ஐயும் ஆட் பண்ணி நம்ம ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1 பிளஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. 1 plus 2 implies equation number 1 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்,
a minus b equal to minus 3. a minus b equal to minus 3. அடுத்தது a plus b equal to 17. a plus b equal to 17. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணும்போது 2a இது கேன்சல் ஆயிருமா, ஈக்குவல் டு 17 மைனஸ் 3. 17ல 3 போச்சுன்னா என்ன வந்துடும், 14 வந்துடும். இப்போ 2a வந்து 14னா a வந்து என்ன வரும் உங்களுக்கு, 14 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணா 7. a ஈக்குவல் டு 7. இப்போ a யோட வேல்யூ தெரியும். அப்போ நம்ம சப்ஸ்டிடியூட் a equal to 7 in equation number 1. Equation number 1 என்னது நமக்கு, a minus b equal to minus 3. a யோட வேல்யூ 7 போடுங்க. 7 minus b equal to minus 3. அப்போ minus b இங்க வச்சுட்டு 7 அங்க கொண்டு போயிடலாமா, minus b equal to minus 3. இந்த 7 அங்க வரும்போது minus 7. அப்போ minus b equal to minus 3 minus 7 minus 10. So minus b equal to minus 10 னா b equal to என்னவா இருக்கும், 10 இருக்கும். மைனஸ் மைனஸும் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அப்போ therefore a equal to 7, b equal to 10. இவ்வளவுதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? சோ இவ்வளவுதான் அந்த சம்.